நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. தாழ்மையில் இருந்தேன் தயவாய் நினைத்தேன், தேவனே உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன் தயவாய் நினைத்தேன், தேவனே உம்மை துதிப்பேன். தேவனே உம்மை துதிப்பேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். பாவத்தினாலே மறித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. பாவத்தினாலே மறித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. கிருபையால் ரட்சித்தீரே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், எப்படி நன்றி சொல்வேன். நீ செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. நீ செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா, விவரிக்க முடியாதையா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 இயேசு ராஜா. அல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, இந்த அருமையான நேரத்தில் கூட அப்பா, இந்த 5 வருடங்களை கழித்து 6வது வருடத்தில் காலெடுத்து வைக்கிற தகப்பனே, அப்பா, இந்த ரெகோபாத் ஆலயத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நீர் செய்த அதிசயங்கள் 1000 தகப்பனே. அப்பா, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்து வந்திருக்கிறேன். நாங்கள் கடந்து வந்த பாதையை நாங்கள் நினைத்து பார்க்கும்போது தகப்பனே, அப்பா, நீர் எவ்வளமாக நீ நடத்திருக்கிறீங்க, அதிசயவிதமாக நடத்திருக்கீங்க தகப்பனே. அதற்காக உமக்கு நன்றி, நன்றி, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளில கூட தகப்பனே இப்படியாக கூட்டி சேர்த்திருக்கீங்க, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் வேதாந்தத்திலிருந்து சிறு காரியங்களை நாங்கள் தியானிக்கும் போது, சிறு வசனங்களை அப்பா நாங்கள் தியானிக்கும் போது நீர் எங்களோடு பேசுங்க தகப்பனே. நீர் எங்களை எப்படி வழிநடத்தி வந்திருக்கீங்க, எப்படி வழிநடத்த போறீங்க, என்ன காரியங்களை நீர் செய்ய போகிறீங்க என்ற காரியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டுமாறு நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொருவரோடும் தகப்பனே நீர் அப்பா முன்குறித்த விதமாக பேச வேண்டுமாறு நாங்கள் செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ட்ரெயின் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் லேட்டாக போயிட்டுருக்கு. சரியா? ஐயா சொன்னாங்க, நீங்கள் 7 மணிக்கு பேச ஆரம்பிச்சிடுங்க, 7:30க்கு முடிச்சிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. 8 மணி ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம சீக்கிரமாக முடித்து விடுவோம். வேதாகமத்திலே சங்கீதம் 105வது வசனம், சங்கீதம் 105ல் கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய தேவன் ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அவர் நம்முடைய தேவன், அவர் நம்மை முன்குறித்திருக்கிற தேவன், நம்முடைய போக்கையும் வரத்தையும் அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்முடைய காலங்களை அவர் அறிந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா. காலங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது 3 காரியங்கள் சொல்லலாம். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த ஆண்டு விழாவை நம்ம இந்த நேரத்தில்
கொண்டாடுகிற வேளையில் நாம் இந்த காரியங்களை நினைவு கூறுகிறவர்களாக காணப்படும். முதலாவதாக பார்க்கணும்னா கடந்து வந்த பாதை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா. 5 வருடங்களுக்கு முன்பாக டேவிட் ஐயா இந்த ஆலயத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அற்பமான ஒரு காரியமாக இருந்திருக்குல்ல. கர்த்தர் அழைத்திருப்பார், ஆனால் நான் எப்படி செய்கிறது, எங்கே துவங்கிறது, யாரை கொண்டு துவங்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா. ஐயா கூட சொன்னாங்க பேசும்போது, நம்பர் முக்கியமா பிரசன்னம் முக்கியமா அப்படின்னு சொல்லல. அதுதான் ரொம்ப முக்கியமான காரியமாக காணப்படுகிறது. அது ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் அது ஒரு முக்கியமான ஒரு சேலஞ்சிங்கானது. அநேக பார்க்கும்போது கூட்டமாக மக்கள் வரணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்களே. நிறைய பேர் வந்தால் தான் நம்ம பெரிய சபை அப்படின்னு சொல்லி அது நிச்சயமாக கர்த்தர் தருவார். ஆனால் அதற்கு முன்பாக கர்த்தருடைய பிரசன்னம் நம்மிடத்தில் இருக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக மக்களை கூட்டு சேர்க்கும் என்பது ஒரு சந்தேகம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. கடந்து வந்த பாதை பார்த்தீங்க அப்படின்னா சகரியா 4ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தில் அற்பமான ஆரம்பத்தினாலே யார் அசட்டை பண்ணக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை சிலர் இகழ்ந்திருக்கலாம், சிலர் குறை கூறி கொண்டிருக்கலாம். நீ இப்படியாக இருந்த, நீ இப்படியாக இருக்கிற, உனக்கு இந்த சபையெல்லாம் சரிப்பட்டு வருமா, ஆலயம் சரிப்பட்டு வருமா, உன்னால சபையை நடத்த முடியுமா, அப்படியெல்லாம் ஒரு கேள்வி கேட்டிருக்கலாம். யார் கேட்குறாங்களோ இல்லையோ நம்முடைய சத்ருவாகிய விசாசானம் அந்த கேள்வி கேட்பால, நம்மளை அப்படியே யோசிக்க வைப்பான், இதெல்லாம் முடியுமா உங்களால் அப்படின்னு சொல்லி. நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக நேரங்களில் நாம் ஏதாவது ஒரு காரியத்தை துவக்கும் போது, ஒரு படிக்க வேண்டிய காரியமாக இருக்கலாம், ஒரு வேலை செய்ய வேண்டிய காரியமாக இருக்கலாம், குடும்பத்தில் ஒரு நல்ல காரியம் செய்ய வேண்டுமாக இருக்கலாம் இல்லையா. ஆனால் சத்ருவானவன் என்ன பண்ணுவான், ஒரு எதிர்மறையான எண்ணங்கள், நெகட்டிவ் திங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை கொண்டு வந்து மைண்டில் போட்டுருவான். இதெல்லாம் உன்னால் எப்படி பண்ண, நீ பண்ணி என்ன ஆக போகுது, உன்னால தான் இதை முடியுமா அப்படின்னு சொல்லி நெகட்டிவ் திங்கிங் கொண்டு. ஆனால் நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கும்போது, விசுவாசத்தில் வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், சத்ரு அதுபோல் இந்த தேவையில்லாத காரியங்களை நம்முடைய காதுக்குள்ளே, நம்முடைய சிந்தனைக்குள்ளே கொண்டு வரும்போது என்ன பண்ணுவோம், நாம் கடிந்து அப்புறப்படுத்துகிறவர்களாக, கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அவர் எனக்கு சொன்ன காரியத்தை அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி நம்ம முன்னேறி செல்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்படியாக நம்ம செய்யும்போது, நாம் முன்வைத்த காலை பின்வைக்காதபடி முன்னேறி செல்லும்போது நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய துவக்கம் ஒரு உறுதியான துவக்கமாக இருக்கும்போது நம்ம வெற்றி மேலே வெற்றி பெறுகிறவர்களாக காணப்படும். ஒவ்வொரு ஆண்டை நம்ம நினைத்து பார்க்கும்போது பாருங்களேன், 5 வருட காலமாக இப்படி இருந்திருக்கீங்க. 5 வருடம் முன்னாடி எத்தனை பேர் இந்த சபைக்கு வந்திருப்பீங்கன்னு தெரியாது இல்லையா. கடந்த வருடத்தில் சிலர் வந்திருக்கலாம், 4 வருடத்துக்கு முன்பாக சிலர் வந்திருக்கலாம். ஆனால் ஐயாவுடைய விசுவாசம், ஐயாவுடைய நம்பிக்கை, இதை நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்கணும். நம்ம எந்த ஒரு காரியத்தை செய்யாதோம் அந்த விசுவாசத்தை விடாதவர்களாக நம்ம கர்த்தர் மேலே இருக்கிற விசுவாசத்தை நம்ம விடவே விடக்கூடாது. அப்படியாக நம்ம செய்யும்போது நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி வரும் என்பதில் ஒரு சந்தேகம் இல்லை. இப்படியாக 5 வருடத்தை முடித்து 6வது வருடத்தை காண்கிற நம்ம நிச்சயமாக பல வருடங்களை காண கர்த்தர் கிருபை செய்வார் இல்லையா. அப்படியான வந்து நம்பிக்கை நமக்கு வேணும். ஐயா முன்னாடி இன்ட்ரோடக்ஷனில் பேசும்போது சாட்சியை பகரும்போது சொன்னாங்க, இப்படி ஒரு விரிவாக்கம் காணப்படும் அப்படின்னு சொல்லிப்பாங்க. அது யார் கையில் இருக்குது அப்படின்னு சொன்னால் கர்த்தர் நிச்சயமாக அதை நிறைவேற்றும். ஆனால் இங்கே இருக்கிற ஒவ்வொரு கையில், உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் ஆலயத்துக்கு வரும்போது ஒவ்வொரு புது ஆத்துமாக்களை கொண்டு வரணும், உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களை அழைச்சிட்டு வரணும். இந்த இடத்துல வந்தால் கர்த்தர் இந்த அதிசயங்களை செய்கிறார், இப்படியாக என்னுடைய வாழ்க்கையில் சுகம் கிடைக்கிறது, என் குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்கிறது, இந்த இடத்துல வந்தால் ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது, ஒரு சமாதானம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஐயா மட்டும் சொல்லக்கூடாது, நீங்களும் சொல்லி மற்றவங்களுக்கு சாட்சியாக சொல்ல வேண்டும். அந்த சாட்சி கடந்து செல்லும்போது கர்த்தர் இந்த இடத்துல பெரிய காரியங்களை செய்வார் இல்லையா. இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு 30-40 பேர் கூடி வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அடுத்த தடவை நீங்கள் பாருங்கள், இன்னும் நீங்கள் ஆளுக்கு ஒவ்வொரு பேர் கூட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இந்த இடம் பத்தாது. அதுதான் நம்ம செய்ய வேண்டிய கடமை இல்லையா. நம்ம ஒவ்வொருவருக்கும் இது தலைமையில் விழுந்த கடமை அப்படின்னு சொல்லி வேதாகமத்தில் இருக்குல்ல. நம்ம ஒவ்வொருவரும் இந்த பொறுப்பை எடுத்து செய்கிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். அப்போ கடந்து வந்த பாதையை நம்ம நினைக்கும் போது கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும். நம்ம குடும்பத்தில், தனிப்பட்ட வாழ்க்கையில் கூட கர்த்தர் எத்தனையோ ஆசீர்வாதங்களை நமக்கு செய்திருப்பார் இல்லையா. ஒவ்வொரு ஆசீர்வாதங்களுக்கு என்ன பண்ணணும், நம்ம நன்றி செலுத்துகிறவர்களாக காணப்படும். நன்றி செலுத்தலை அப்படின்னு சொன்னால் அது எப்படின்னா, ஒரு சின்ன கதை ஒன்று சொல்லுவாங்க. நம்ம ஜெபிக்கிற ஜெபம் வந்து பரலோகத்துக்கு போவோம், பரலோகத்துலேருந்து கர்த்தர் பதில் அளிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் ஏசப்பா வந்து அங்கே பரலோகத்தில் அப்படியே வாக்கிங் போயிட்டு இருந்தாராம். இது கதை, கற்பனை கதை. வாக்கிங் போயிட்டு இருந்தாராம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட், ஒரு இடத்துல வேலை செய்கிற டிபார்ட்மெண்ட் எல்லா தேவதூதர்களும் ரொம்ப பிஸியாக இருந்தாங்களாம். அங்கே இப்போ கேட்டாராம், இது என்ன இந்த இடத்துல இவ்வளோ பிஸியாக இருக்கீங்களா அப்படின்னு. ஏசப்பா, இந்த பூமியிலேருந்து நிறைய பேர் ஒரே ஜெப ரெக்வெஸ்ட்டாக கொடுக்குறாங்க, எனக்கு உடம்பு சரியாகணுன்றாங்க, எனக்கு பணம் தேவைன்னு சொல்கிறாங்க, என் குடும்பத்தில் திருமண காரியம் வேணுன்றாங்க, ஒரே ரொம்ப ஜபமாக வந்துட்டுருக்கு, அவங்களுக்கு எல்லாருக்கும் நாங்கள் பரிசீலனை பண்ணி ஜபத்துக்கு ஆன்சர் அனுப்பிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்போ அப்படியே ஏசப்பா கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு இன்னொரு சைடில் பார்த்தாலும் இன்னொரு டிபார்ட்மெண்ட்டு, அங்கே 4 தேவதூதர்கள் அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு வேலையே இல்லையா.
ஏசப்பா கேட்குறாராம், நீங்கள் சும்மா உட்காந்துட்ருக்கீங்க, உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் வேலை என்ன வேலை அப்படின்னா, ஏசப்பா இங்கே ஜபத்துக்கு நிறைய பேர் கொடுத்துருக்காங்க, அவங்களுக்குலாம் ஆன்சர் போயிட்டே இருக்குது, எல்லாருக்கும் கிடைக்குது, பணம் கேட்குறவங்களுக்கு கடன் பிரச்சனை தீருது, வியாதியில் இருக்கிறவங்க வியாதியெல்லாம் போயிடுது. எங்கள் டிபார்ட்மெண்ட் என்ன அப்படின்னா, அவங்க திருப்பி நன்றி செலுத்தி யாரெல்லாம் துதி செலுத்துகிறாங்க, நன்றி செலுத்துகிறாங்களோ அதெல்லாம் நாங்கள் அக்கௌண்ட் பண்ணணும், எங்களுக்கு திரும்பி எங்கேயுமே நன்றி வரலை, துதி வரல, சோஸ்திரம் வரல அப்படின்னு சொல்லி அந்த 4 தேவதூதர்கள் சொன்னாங்க. இது ஒரு கற்பனை கதை. இதில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன, நம்ம ஜெபிக்கிறோம், தேவைகளுக்காக மன்றாடுறோம், போராடுறோம், ஆனால் அதற்கு ஏற்றா போல கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோமா? கர்த்தருக்கு நன்றி செலுத்தினா தான் அதிலே அவர் பிரியப்படுகிறவராக இருக்கிறார். வேதாகமத்தில் அருமையான ஒரு வசனம் இருக்கு, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் அப்படின்னு. நம்ம துதிக்கலை, நன்றி செலுத்தலை அப்படின்னு சொன்னால் அதிலே கர்த்தர் பிரியப்படுவியலை. ஒரு தடவை ஆசீர்வாதம் கொடுப்பார், 2 தடவை ஆசீர்வாதம் கொடுப்பார், 3ஆவதோட நம்ம உலகத்தில் இருக்க நம்மளுக்கே பாருங்களேன், ஏதாவது கேட்டால் தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறோம், அடுத்த தடவை உதவி தேங்க்யூ சொல்லலை, வாங்கிட்டு அப்படியே விட்டுட்டாங்கன்னு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம போடுறோம் இல்லையா? நம்மை படைத்த தேவன், நம்மை உருவாக்கினவர், நம்ம உள்ளங்கையிலே வரைந்து இருக்கிறார் இல்லையா? நம்ம வாயில சொல் பெறுவதற்கு முன்பே அவர் பதிலளிக்கிற தேவனாக இருக்கிறார். அப்படி இருக்கிற தேவன் நம்ம நன்றி செலுத்தும். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய நாளை காண்பதே அவருடைய கிருபை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்படியாக இருக்கும்போது நாம் அவருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக நம்ம அவருடைய நாமத்தை நம்ம துதித்து பிரஸ்தாபப்படுத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும் இல்லையா? அதுதான் கடந்து வந்த பாதை. அநேக நாளில் பார்த்தோம்னா, ஒரு நாள் புதிய நாளில் காலையில் எழுந்தவொன்னு நன்றி செலுத்தணும். இந்த நாளை காணும்படியாக கிருபை செய்தீங்களே ஏசப்பா உமக்கு நன்றி அப்படின்னு சொல்லணும். ஏன்னா எத்தனையோ பேர் நேற்று இருந்தவங்க இன்றைய நாளில் இல்லாது இருக்கிறாங்க, நம்ம உயிரோடு வைத்திருக்கிறார், அதற்காக நன்றி செலுத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும். எத்தனையோ பேருக்கு உணவு இல்லை, ஆனால் நம்மளுக்கு 3 வேளை உணவை கொடுக்குறார். எத்தனையோ பேருக்கு சரீரத்தில் ஒன்றுமே பலவீனப்பட்டு ஆஸ்பத்திரியில் இருக்காங்க, நம்ம ஆஸ்பத்திரி இல்லாமல் இந்த இடத்துல நல்ல முறையில் ஆண்டவரை தொழுது கொண்டு இருக்கிறோம், அதற்காக நன்றி செலுத்த வேண்டும் இல்லையா? அநேக நேரங்களில் நாம் பண்ணுகிற தப்பு என்ன அப்படின்னு சொன்னால், 2 ட்ரெஸ் இருந்துக்கு 3ஆவது ட்ரெஸ் வேணும், ஏசப்பா எனக்கு ட்ரெஸ் வேணும், எனக்கு ட்ரெஸ் இல்லையா அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கோம். இது உதாரணத்துக்கு சொல்கிறேன் இல்லையா? அப்போ நம்ம வாழ்க்கையில நாம் நன்றி உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். அப்படியாக நாம் நன்றி செலுத்தும் போது, நம்முடைய கடந்து வந்த பாதையை நினைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தும் போது கர்த்தர் அதிலே பிரியப்படுகிறவராக காணப்படுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்தபடியாக பார்க்க வேண்டிய காலம் நிகழ்காலம், கடந்து போகிற பாதை அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? எல்லாருக்குமே வாழ்க்கையில கடந்து போகிற பாதையில உபத்திரவங்கள் உண்டு இல்லை? வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம், இந்த உலகத்துல உபத்திரவங்கள் உண்டு. என்ன பண்ண சொல்லியிருக்கார் வேதாகமத்தில்? திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி கர்த்தராகிய தேவன் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார் இல்லையா? பிரச்சனை இல்லாத மனிதர்கள் இந்த உலகத்திலே இல்லவே இல்லை. எல்லாருக்கும் பிரச்சனை இருக்க தான் செய்யும். ஆனால் நம்ம இந்த இயேசு கிறிஸ்து, நம்ம வழிபடுகிற மெய்யான தெய்வம் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கிறார்னா, இந்த உலகத்திலே வந்து நம்ம போல மனுஷனாக வந்து அவர் என்ன பண்ணார்? எல்லா பாடுகளையும் பட்டார். நம்ம அனுபவிக்கிற எல்லா பாடுகளையும் அவர் பட்டார். அதனால நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் அவருக்கும் தெரியும். அதனால நம்ம அதை குறித்து கவலைப்பட வேண்டாம். அதை தான் அழகாக சொல்லி பெற்றிருக்கார், திடன் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி. எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் நம்ம என்ன பண்ணணுமா? திடன் கொள்ளுங்களை. என்ன ஏசப்பா எனக்காக சிலுவையில் இதை சகித்தார், எனக்காக இதை வெற்றி பெற்றிருக்கிறார், என்னால் இதையும் சகிக்க முடியும், செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி சகிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் இல்லையா? வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மத்தேயு 28:20 இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை பரலோகத்திற்கு செல்லும் பொழுது சொல்லியிருக்கார் இல்லையா? உலகத்தின் முடிவு பெருந்தும் சகல நாட்களில் நான் உங்களோட கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல. ஒருவேளை நம்ம நினைக்கலாம், நான் இந்த பிரச்சனைக்குள்ளாக இருக்கிறேனே, இப்படியான ஒரு இக்கட்டான பாதையில செல்றேனே, எனக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லையா, எனக்காக யாருன்னா உதவி செய்வாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம அங்கலாய்க்கிறவர்களாக இருக்கிறார். நமக்கென்று தெய்வம் உண்டு, அவர் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் அவர் நம்மோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி. ஒருவேளை இந்த உலகத்தில் இருக்கிறவங்க கைவிடப்பட்டிருக்கிறான், வேலை வேலையில செய்கிற இடத்துல நம்ம ஒதுக்கி வைத்திருக்கலாம், குடும்பத்தில் பேசாமல் இருக்கலாம், சண்டை சச்சரவுகள் இருக்கலாம், ஆனால் நம்மோடு இருக்கிற தெய்வம் சகல நாட்களில் நம்மோடு இருந்து உதவி செய்வேன் என்று சொல்லி அவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். சங்கீதம் 46:1 இப்படியான ஒரு வசனம் இருக்கு, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையாய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த கடந்து வருகிற காலத்தில், கடந்து இப்போ நிகழ்ந்து இருக்கிற காலங்களில் இப்போ சபையை குறித்தான காலங்களில் நிறைய தரிசனம் இருக்கும், ஐயாக்கு இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதில் போராட்டங்கள், உபத்திரங்கள் உண்டு, தேவைகள் உண்டு இல்லையா? அந்த தேவைகளை சந்திக்க நம்ம கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். சபை மக்களாகிய நீங்கள் உறுதுணையாக நிற்க வேண்டும், ஜெபத்திலே தரித்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் இல்லையா? அதுதான் முக்கியம். நம்ம ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரே ஒரு ஆயுதம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜெபம் மட்டும்தான்.
ஜெபத்தினாலே சத்ருவை வீழ்த்த முடியும், ஜெபத்தினாலே தேவனுடைய மனதை கரைக்க முடியும். இல்லை, இது ஜெபம் என்பது இப்படிப்பட்டதான ஒரு காரியமாக இருக்கிறது. கடந்து போகிற பாதையில் தேவைகள் என்ன இருந்தாலும் சரி, எவ்வளவு கடினமான பாதைகளாக, உபத்திரவமாக பாதைகள் எதுவாக இருந்தாலும் சரி, கர்த்தர் அதிலே உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா. நம்மை புடமிடுகிற தெய்வம் அவர். ஒருவேளை சோதனைகள், பிரச்சனைகள், தேவைகள் இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? லைஃபு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் இல்லையா. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? ஒருவேளை பிரச்சனையே இல்லை லைஃப்பில் அப்படின்னு சொன்னால் யாருமே கர்த்தரை தேட மாட்டாங்க இல்லையா. அதனால தான் கர்த்தர் சில நேரங்களில் சோதனைகளை அனுமதிக்கிறார்கள். சில நேரங்களில் சோதனைகள் ஏன் வருது? நம்முடைய பாவ காரியங்களினால, நம்முடைய இச்சைகளினால நம்ம என்ன பண்ணுறோம்? பிசாசின் சோதனைகளில் மாட்டிக்கொள்கிறோம். ஆனால் சில நேரங்களில் கர்த்தர் அனுமதிப்பார். என்னுடைய மகன், என்னுடைய மகள் எப்படியாக இந்த பிரச்சனைக்குள்ளாக கடந்து செல்கிறாங்க, இந்த நாட்களில் எப்படியாக அவர்கள் வாழ்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கறதுக்கு கர்த்தர் அதை அனுமதிக்கிறார் அப்படின்னு சொல்லியிருப்பான். 1 பேதுரு 1:7 இல்லையா, நமக்கு தெரிந்ததுதான். 1 பேதுரு 1:7 அழிந்து போகிற பொண்ணு அக்கினி என்ன பண்ணுமா? சோதிக்கப்படும், அக்கினியில் சோதிப்படும். ஒரு பொண்ணு, ஒரு ஆடம்பரமாக நம்ம போட்டிருக்கிற வாங்குற உலகத்தில் இருக்கிறதான அந்த பொண்ணு அதை பண்ணுறாங்க, அக்கினியில் போட்டு அவங்க என்ன பண்ணுறாங்களா, டெஸ்ட் பண்ணுறாங்க அதனுடைய பியூரிட்டி. நம்ம 24 கேரட் 22 கேரட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்போ அதை நெருப்பில் போட்டு அதை சுட்டரிச்சாதானே அதனுடைய உண்மை தன்மை தெரியும். அப்போ நம்ம கர்த்தர் மேலே வைத்திருக்கிற விசுவாசம் எப்படியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால், அவர் நம்மை புடமிடுகிறவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிப்பார். அந்த நேரத்தில் ஒருவேளை பிரச்சனை வருது, ஒரு வியாதி வருது, ஒரு கடன் பாரம் வருது, குடும்பத்தில் ஒரு சலசலப்பு வருது அப்படின்னா, நான் ஏன் கடவுளை ஜெபிக்கணும், ஏன் ஜெபிக்கணும், நான் ஏன் வேதத்தை வாசிக்கணும், நான் என்னத்தை கண்டேன் அப்படின்னு சொல்லி அப்படி இருக்கவே கூடாது இல்லையா. நம்ம விசுவாசம் இன்னும் கொஞ்சம் பலப்பட வேண்டுமா. அப்போதான் என்ன பண்ணுவோம்? சத்ருவானவன் வெட்கப்பட்டு போவான். அநேக நேரங்களில் சத்ருன்னு யாரும் தெரியுதா? பிசாசான். கர்த்தருக்கு எதிரான காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறோம். நம்ம என்ன பண்ணுவோம்? குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகளை கொண்டு வந்துட்டு இருப்போம். கணவன் மனைவிக்குள்ளாக பிரச்சனை, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்குள்ளாக பிரச்சனைகள், வேலை செய்கிற இடங்களில் பிரச்சனைகள் இல்லையா. அந்த இடத்துல நம்ம விசுவாசத்தை விட்டு விடாதபடி நம்ம காத்து கொள்ளுகிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும் இல்லையா. வேதாந்தத்தில் ஒரு அழகான வசனம் இருக்குல்ல, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை நமக்கு இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிப்பா. அந்த வசனம் 1 கொரிந்தியர் 10:13 சொல்லப்பட்டிருக்கிற வசனம் இல்லையா. அதில் கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த சோதனையில் தப்பி கொள்கிறதற்கான வழியை கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நம்ம கர்த்தர் நல்லவர் இல்லையா. நம்ம மேலே அவர் பாசமாக இருக்கிறார். நம்ம உலகத்தில் இருக்கிற மக்களை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அப்படி போயிட்டு நடுரோட்டில் விட்டுட்டு வந்துடுவாங்க. ஆனால் நம்முடைய கர்த்தர் கைவிடாத தேவனாக இருக்கிறார். பிரச்சனைகள் வரதான் செய்யும், ஆனால் அதனூடாக அதில் தாங்கிக் கொள்வதற்கு, அதை தப்பி கொள்றதுக்கு வழியை அவர் உண்டு பண்ணுவார் அப்படின்னு சொல்லுவார். அதில் ஒரே ஒரு உதாரணத்தை நான் சொல்ல வாசிப்படுகிறேன், நல்லா கவனிங்க. அவர் நம்மளுக்கு தப்பி கொள்றதுக்கு ஒரு வழியை உண்டு பண்ணுவார் அப்படின்னு சொன்னால், அந்த வழியை எப்படி உண்டு பண்ணுறாருன்னு நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிந்து கொள்கிறவர்களாக இருக்கணும், அவரோடு பேசுகிறவர்களாக இருக்கணும். நிறைய நேரங்களில் நம்முடைய ஜபம் என்ன இருக்குன்னா, நம்முடைய தேவைகளை மட்டுமே சொல்லுகிற ஜபமாக இருக்கு. அவர் என்ன சொல்லுகிறார், கர்த்தர் என்னோடு என்ன பேசுகிறார், இயேசு என்னோடு என்ன பேசுகிறார் அப்படின்ற காரியத்தை நம்ம கேட்கிறதே கிடையாது இல்லையா. நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியம் தான் ஆபிரகாமுடைய காரியம். நான் கடந்த மீட்டிங்கில் கூட சொல்லியிருக்கேன். ஆபிரகாமுக்கு 100வது வயதிலே ஒரு குழந்தை செல்வத்தை கொடுக்கிறார் கர்த்தர். அந்த குழந்தையை கொடுத்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணுறாரு? பலியிடும்படியாக சொல்லுகிறார். பலியிடும்படியாக சொன்னதுக்கு அப்புறமா என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், அவர் கீழ்ப்படுகிறார். ஆபிரகாம் ஒரே குழந்தை 100 வருஷத்துக்கு அப்புறம் பிறந்திருக்கு, பலியிடும்படியாக சொல்கிறார். அவர் என்ன பண்ணுறாரு? பலியிடுறதுக்கு எல்லா ஆயத்தம் பண்ணிட்டாரு. கத்தி எடுத்து பலியிட போறாரு. அப்போ கர்த்தர் அங்கே வானத்திலேருந்து ஒரு சத்தம் உண்டாகுது, ஆபிரகாமே பிள்ளையாண்டர் மேலே உன் கையை போடாதே அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த இடத்துல ஆபிரகாம் குழந்தையை பலி கொடுக்கவில்லை. இந்த இடத்துல சொல்லப்படுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, உங்கள் லைஃப்பில் எப்பேற்பட்டதான பிரச்சனைகள், போராட்டங்கள் கடந்து வந்து கொண்டு இருந்தாலும் உங்களுக்கும் கர்த்தருக்கும் இருக்கிற உறவில் நீங்கள் பின்வாங்கி போகவே கூடாது. ஒருவேளை ஒரு கற்பனையாக நினைத்து பாருங்கள். ஆபிரகாம் ஒரு முறுமுறுக்கிற மனுஷனாக இருந்தார். கொடுத்ததே கொடுத்தீங்க, 100 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு குழந்தைய கொடுத்தீங்க, அதையும் கொண்டு போய் பலியிட சொல்கிறீங்களே, நான் வீட்டில் போயிட்டு ஒய்ஃபுக்கு என்ன பதில் சொல்லுவேன், குடும்பத்தில் மற்றவங்களாம் கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி முறுமுறுக்கிறவனாக ஆபிரகாம் இருந்திருந்தால் கர்த்தர் அந்த நேரத்தில் சொல்லுகிற வார்த்தையை கேட்டிருக்க முடியாது.
அந்த இடத்துல அவன் தன்னுடைய மகனை இழந்து விடுகிறவனாக காத்திருப்பான். ஆனால் கர்த்தர் இருக்கிற அந்த உறவில ஆபிரகாம் பலத்தோடு இருந்தபடினால கர்த்தர் அந்த இடத்துல அந்த சோதனையில் என்ன பண்ணாராம், ஒரு போக்கை உண்டு பண்ணி இருக்கிறார். ஏற்கனவே ஒரு ஆட்டை கொண்டு வந்து அந்த இடத்துல வைத்திருக்கிறாரு. அதை அவர் கேட்கும்படியாக உதவி செய்தார். சோதனை வந்துடுச்சு அப்படின்னு சொன்னா கர்த்தர் அதை போக்குறதுக்கு வழியை உண்டு பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக இருந்துடக்கூடாது. அந்த வழி உண்டு பண்ணுகிறதை நாம் கேட்டு அறிகிறவர்களாக இருக்கும். நம்முடைய ஜெபம் அந்த 2-way கம்யூனிகேஷன் சொல்லுவாங்களே, ஃபோனில் நீங்கள் பேசுகிறீங்க, நீங்கள் பாட்டுக்கு பேசிட்டு இருந்தீங்க, அடுத்த சைடில் இருக்கிறவங்க பேசவே இல்லை அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு பிரயோஜனமே இல்லை இல்லையா? அவங்க ஆமான்னு சொல்லணும், இல்லைன்னு சொல்லணும், அதுக்கு பதில் அளிக்கணும். அப்படியாக நாம் தேவனோடு பேசுகிற காரியத்தில் பலப்பட வேண்டும் இல்லையா? அதை வாஞ்சிக்கணும். ஒருவேளை அநேக நேரங்களில் நம்ம ஜெபிக்கிற ஜெபம் எப்படியாக இருக்கிறது, காலையில் எழுந்தவுடனே ஜெபிக்கிறோம், சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஜெபிக்கிறோம், வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜெபிக்கிறோம், வீட்டுக்கு வந்தது தூங்குறதுக்கு முன்னாடி ஜெபிக்கிறோம் இல்லையா? எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரே மொனோட்டனஸ் இல்லை, பேட்டர்னாக இருக்கும் இல்லையா? ஒரே நம்ம சொன்னதே சொல்லிட்டு ஜெபம் பண்ணுவோம். எங்களை பாதுகாத்தீங்க, அப்பா அம்மாவை பாதுகாத்தீங்க, வீட்டில் இருக்கிறவங்களை பாதுகாத்தீங்க, சாப்பாடை கொடுத்தீங்க, நன்றி நன்றி ஆமேன். அப்படி இருக்கக்கூடாது இல்லையா? கர்த்தர் பேசுகிறதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும். இப்போ தியானிக்கணும், வேதத்தை படிக்கணும், தியானிக்கணும். ஒரு 5 நிமிடம் அமைதியாக உட்காந்து கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம அவர் சொல்லுகிறதற்கு நம்ம இடம் கொடுக்கணும். அப்படியாக நம்ம கர்த்தருடைய சன்னிதானத்தில் கேட்கும்போது நம்முடைய கடந்து போகிற பாதையில் இருக்கிறதான சோதனைகளை ஜெயிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் அப்படின்னு சொல்லி 2 காரியங்களை பார்த்தோம். கடந்து வந்த பாதையில் நம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். கடந்து போகிற பாதையில் இருக்கிற சோதனைகளிலே கர்த்தரோடு இருந்து நாம் ஜெயம் பெறுகிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்தபடியாக பார்க்கக்கூடிய காரியம் என்ன போகுதுன்னா, கடந்து போக வேண்டிய பாதையில் அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நம்ம இந்த உலகத்தில் நம்ம அநேக காரியங்களை சொல்லலாம். நடந்து முடிந்த காரியத்தை சொல்லிடலாம், நடக்க போகிற காரியத்தை சொல்லலாம். எதிர்காலத்தில் நடக்க போகிற காரியத்தை நம்மளால கணிக்கவே முடியாது இல்லை. கர்த்தர் ஒருவர் மட்டுமே அறிந்திருக்கிறார். இந்த உலகத்தில் கூட பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பிசாசின் தந்திரங்களை வைத்து இந்த குறி சொல்லுகிறவங்க, இந்த மாந்திரிகம் பண்ணுறவங்க அப்படிலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா, கடந்த காலங்களில் எல்லாம் ஒரு நல்லா ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லுவாங்க, அப்படி நடக்கும், இப்படி நடந்துச்சு, அவங்க குடும்பத்தில் அது நடந்து இது நடந்துன்னு. ஆனால் அவங்களால நிகழ்காலத்தில் வருங்காலத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி அவர்களால் கணிக்கவே முடியாது. கர்த்தர் ஒருவரே அதை அறிந்திருக்கிறார். நமக்கு என்ன காரியம் இருக்குது என்று அவர் மட்டும்தான் அறிவார்ல. இது வேதாகமத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும் இல்லையா? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வரப்போறார், மேசியா வரப்போறார் அப்படின்னு சொல்லி வேதாகமத்தில் இருக்கு. ஆனால் எப்போ வரப்போறாரு அப்படின்னு சொல்லி சத்ருவானவனுக்கு தெரியவே தெரியாது இல்லையா? அதுதான் அந்த பார்த்தீங்கன்னா மோசையை இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்கிறதுக்காக மோசே வந்தார். அப்பவும் சத்ருவானன் தெரியல. ஆனால் என்ன பண்ணுறான், அங்கே இருக்கிற பார்வன் என்ன பண்ணுறான், சிறு குழந்தைகளை எல்லாம் அழித்து விடும்படியாக, கருவிலேயே அழித்து விடும்படியாக ஒரு தந்திரம் போடுறான். இயேசு கிறிஸ்து பிறந்ததுக்கு அப்புறமா கூட எங்கே பிறப்பார், எப்படி பிறப்பாருன்னு சத்ருவுக்கு தெரியல. அதனால் பிறந்ததுக்கு அப்புறமா எல்லா சிறு குழந்தைகளை அழித்து போடும்படியாக இப்படி. ஆனால் சத்ருவுக்கு எதிர்காலத்திலே நடக்கிற காரியங்கள் தெரியாது. அதை அறிந்தவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. அவர் நல்லவர் வல்லவராக இருக்கிறார் இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்மளுக்கு முன்குறித்திற காரியங்களை அவர் நல்ல முறையிலே செய்து முடிப்பார். அல்லேலூயா. எரேமியா 29:11 இப்படியாக ஒரு வார்த்தை இருக்கிறார், நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கார். அல்லேலூயா. நம்ம அநேக காரியங்களை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா? நம்ம குடும்பத்தில் திருமண காரியங்கள், நல்ல ஒரு சம்பாத்தியம், கடன் பிரச்சனை நீங்க வேண்டும், வியாதிகள் நீங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த சபையை பொறுத்த வரைக்கும் இந்த சபை விரிவாக்கப்பட வேண்டும், அநேக புதிய ஆத்துமாக்கள் வர வேண்டும், இது போன்ற எதிர்பார்ப்புகள் நமக்கு இருக்கிறது இல்லையா? கர்த்தர் நிச்சயமாகவே அதை இந்த வருகிற காலங்களில் கடந்து போக வேண்டிய காலத்தில் நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கார். நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு அவர் தர வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. இந்த சபையை உருவாக்க சொல்லி, இந்த இடத்துல இப்படியாக ஒரு வேலையை செய்ய வேண்டும் என்று சொல்லி, அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நம்மை முன்குறித்து இருக்கிறார் இல்லையா? அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர், அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். எபிரேயர் 10:23 வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் உண்மையுள்ளவர் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அடுத்தபடியாக சொன்னதை பார்க்கிறோம் இல்லையா? ஒரு முக்கியமான காரியம் ஆதியாகமம் 28:15 சொல்லப்பட்டிருக்கபடி, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு முக்கியமான காரியம். அநேக நேரங்களில் நம்ம சோர்ந்து போயிடும். கர்த்தாவே, நீங்க எனக்கு சொல்லியிருக்கீங்களே, இந்த காரியத்தை வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கீங்களே, இன்னும் எனக்கு நிறைவேறலையே, என் குடும்பம் இப்படியாக காணப்படுகிறது, எனக்கு இன்னுமாக இந்த வறுமை இருக்கு, பிரச்சனை இருக்கு, போராட்டம் இருக்கு, ஊழியத்தின் பாதையில் இன்னுமாக ஒரு முன்னேற்றம் காணப்படவில்லை அப்படின்னு நம்ம அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிற காரியம், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லுகிறார்கள். இதெல்லாம் கர்த்தர் தீர்க்க தரிசனமாக வருங்காலத்திலே குறித்து நம்முடைய வாழ்க்கையில, சபையின் வாழ்க்கையில, ஊழியத்தின் பாதையில கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லையா?
கர்த்தர் இப்படியாக இந்த 3 காலத்திற்கும் அவர் தேவனாய் இருக்கிறார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அல்லேலூயா. அவர் நம்மை வழிநடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். நம்ம அநேக நேரங்களில் சோர்ந்து போயிடலாம், பலவீனப்பட்டு கொண்டு இருக்கலாம். ஒரே ஒரு காரியம்தான், நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஏதோ ஒரு காரியத்துக்காக உங்களை அழைத்திருப்பார். எந்த நோக்கத்துக்கு உங்களை பிடித்திருக்கிறாரோ என்று சொல்லி உங்களுக்கும் கர்த்தருக்கும் மட்டும்தான் தெரியும் இல்லையா? அதிலே நம்ம நிலைத்திருக்கும் போது, உண்மையுள்ளவர்களாக இருக்கும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார், இந்த ரெகோபோத் ஆலயத்திலே செய்வார் என்பதில் ஒரு சந்தேகம் இல்லை. நம்ம தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா? எழுந்து நின்று ஜெபிப்போம். கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்காக, கர்த்தர் இந்த நாளில் என்னென்ன காரியங்களை நம்ம தேவைகளோடு இருக்கிறோம், அந்த காரியங்களை கர்த்தர் கொடுக்கும்படியாக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒருவேளை நீண்ட நாளாக விடுபட முடியாதபடி விடுதலைக்காக காத்து கொண்டிருக்கலாம், குடும்பத்தில் சமாதானம் இல்லாதபடி காத்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் இன்றைய நாளில் கர்த்தர் உங்கள் குடும்பங்களை விடுதலை கட்டளையிட அவர் வல்லவராக இருக்கிறார் இல்லையா? ஒரே ஒரு காரியம்தான், நம்முடைய நல்ல கவனிங்க, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யாருக்கும் பாரபட்சம் பார்க்கிற தேவன் அல்லவே இல்லை. அல்லேலூயா. அவர் சொன்னதை நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். சொன்னதை அவர் மறந்து போகிறதற்கோ மாற்றுகிறதற்கோ அவர் மனுபுத்திரன் அல்ல. என்ன காரியத்தை உங்களுக்காக, உங்களுடைய குடும்பத்திற்காக, உங்களுடைய ஊழியத்திற்காக அவர் செய்ய சித்தம் இருக்காரோ அதை நிச்சயமாக செய்வார். அல்லேலூயா. இதுதான் நம்ம விசுவாசம். ஆனா நம்ம கிட்ட ஒரே ஒரு காரியத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவருக்கு பிடித்தமில்லாத காரியம் ஏதாவது இருக்கான்னு ஒரே நிமிஷம் நம்ம சிந்தித்து பார்க்கணும். அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். நம்முடைய விண்ணப்பங்களும் ஜெபங்களும் கேட்க கூடாதபடி தடையா இருக்கிறது நம்முடைய பாவங்கள் என்று சொல்லி வேதாகமத்தில் சொல்லுவாங்க. ஒரே தடவை கல்வாரி சிலுவையில் நம்மளுடைய எல்லாருடைய பாவங்களை அவர் மன்னித்து விட்டார். அல்லேலூயா. நம்ம எல்லாம் விடுதலை ஆக்கப்பட்டிருக்கோம். ஆனால் வேதாகமத்தில் சொல்லிருக்கு, இந்த பாவம் நிறைந்த உலகத்துல, இந்த பொல்லாங்கு நிறைந்த உலகத்துல நம்ம என்ன பண்ணணுமா? அனுதினமும் நம்மை சுத்திகரித்துக் கொள்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அந்த சுத்திகரிப்பு நமக்குள்ள, நம்ம குடும்பத்துக்குள்ள, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில காணப்படவில்லை என்றால், கர்த்தர் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தாலும் அதை நிறைவேற்றுவதற்கு சத்ருவானும் தடை செய்து கொண்டே தான் இருப்பான். அதனால நம்ம என்ன பண்ணணும்? ஒரு விசை நம்ம தாழ்த்த வேண்டும். நம்மை தாழ்த்தும் போது கர்த்தர் நம்மை உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஒரு நிமிஷம் நம்ம வாய்களை திறந்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். 3 காலங்களுக்காக, கடந்த காலங்களில், நிகழ்காலங்களில், எதிர்காலங்களில் நம்மை ஆசீர்வதிக்க சித்தமாயிருக்கிற தேவன், அந்த ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கிற நம்ம இடத்துல இருக்கிறதான பாவ காரியங்களை நம்ம அறிக்கை செய்து விட்டு விடணும் இல்லையா? நம்ம வெளியில நல்லா நீட்டா சொல்லிக்கலாம், நான் இப்படி அப்படின்னு சொல்லிக்கலாம். வெளியில இருக்கிற பக்கத்துல இருக்கிற மக்களை நம்ம ஏமாற்றி விடலாம். ஆனால் நம்முடைய இருதயம் திருக்குள்ளதும் கேடுள்ளதும் என்று சொல்லி வேதாகம் சொல்லியிருக்கிறது இல்லையா? அதுல நம்ம ஜாக்கிரதையாக காணப்பட வேண்டும். மறைமுகமான பாவங்கள், பெற்றோருக்கு தெரியாத பாவங்கள், கணவனுக்கு தெரியாத பாவங்கள், மனைவிக்கு தெரியாத பாவங்கள், வாழ்க்கையில் எந்த ஒரு பாவங்கள் உங்களை பீடித்திருந்தாலும் இந்த நாளில் நீங்கள் அதை அறிக்கை செய்து விட்டு விடும் போது கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை தர அவர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். அந்த உண்மையுள்ள தெய்வம் என்று காத்து கொண்டிருக்கிறார். எந்த ஒரு ஆசீர்வாதமானும் நீங்கள் வாயை திறந்து சொல்லுங்க, அப்பா நான் பாவம் செய்து விட்டேன், இந்த பாவத்தை மன்னிங்க, என் கணவனுக்கு தெரியாம இதை செஞ்சுட்டேன், என் மனைவிக்கு தெரியாம செஞ்சுட்டேன், என் பிள்ளைங்களுக்கு தெரியாம செஞ்சுட்டேன், அப்பா அம்மாக்கு தெரியாம செஞ்சுட்டேன், என் மொபைல்ல நான் இந்த காரியங்களை பார்க்கிறேன், வேலை செய்யற இடங்கள்ல எப்படியான தவறான உறவுக்குள்ளாக இருக்கிறேன், எனக்குள்ளாக இந்த பாவம் இருக்கிறது, எங்கள் வீட்டிற்குள்ளாக இந்த பாவம் இருக்கிறது, அதுல இருந்து ஒரு விடுதலை தாங்க அப்படின்னு சொல்லுங்க. நம்முடைய கர்த்தர் மெய்யான இயேசு கிறிஸ்து விடுதலை தருகிற தேவன். இலவசமான விடுதலை. இது காசோ பணமோ எந்த ஒரு சடங்காச்சாரமும் தேவையில்லை. ஒன்னே ஒண்ணுதான், நம்முடைய இருதயத்தை அவர் கேட்கிறார். சுத்தமான இருதயத்தை நம்ம தாழ்த்தி, அப்பா என்ன மன்னிங்கன்னு சொல்லுங்க. நம்மளுடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டுடுகிறவர்களுக்கு அவர் இரக்கம் செய்கிற தேவன் என்று சொல்லி வேதாகம் சொல்லுகிறது. நம்ம விட்டுவிட வேண்டும். ஒருவேளை ஆபாசமான காரியங்களை மொபைல்ல பார்க்கறது, குடிக்கிற காரியங்கள், சிகரெட் பிடிக்கிற காரியங்கள், கணவன் மனைவிக்குள்ளாக இருக்கிற உறவுகளில் இருக்கிற பிரச்சனைகள், அதை நம்ம அறிக்கை செய்து விட்டு விட வேண்டும். ஒருவேளை அப்படியாக நம்ம செய்யும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆசீர்வாத தடைகள் நீங்கி போகும். குடும்பத்தில் குழந்தை பிரச்சனை இல்லையா? குழந்தை பிரச்சனைக்கு உண்டான காரியங்களை கர்த்தர் வழிவாக செய்வார். கடன் பிரச்சனையில் பாரத்தில் கடன் பாரத்தில் விடுதலை தருவார். வேலை வாய்ப்புகளை உண்டு பண்ணுவார். பொருளாதார காரியங்களை சீர்படுத்துவார். நாம செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம், நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும். ஒரு விஷய சத்தத்தை உயர்த்தி நம்ம ஜெபிப்போமா? ஒருவேளை
நான் யோக்கியமா இருக்கேன், எனக்கு எந்த பாவங்கள் இல்லையா, நன்றி சொல்லுங்க. ஏசப்பா நன்றி நன்றி நன்றின்னு சொல்லுங்க. வேற யாருக்காவது உங்க குடும்பத்துல சாப கட்டுகள், பாவ கட்டுகள், அவர்களுக்காக நீங்க ஜெபிங்க. வாய் திறந்து ஜெபிங்க. ஒரு நிமிஷம் நம்ம வாய் திறந்து ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் இந்த நாளில் ஒரு விடுதலை கதவு காத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி 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 தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாளில தகப்பனே இந்த ரெகோபோத் ஆலயத்தில் தகப்பனே வரும்படியாக கிருபை செய்தீரே, உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம். தகப்பனே தன் பாவங்களை அறிக்கை செய்கிறவன் அப்பா ரட்சிக்கப்படுவான்னு சொல்லுகிறீங்களே. அப்பா இந்த நேரத்தில் யாரெல்லாம் பாவ காரியங்களால குற்றவாளிகளோ, யாரெல்லாம் அறிக்கை செய்கிறார்களோ, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு விடுதலை உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பாவ காரியங்களை நீக்கி போடும்படியாக ஜெபிக்கிறோம். சத்ருவானவன் வெட்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பொல்லாத பிசாசே, உனக்கு இங்க அதிகாரம் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி கட்டளையிடுகிறோம். ஒரு விடுதலை உண்டாகட்டும். விடுதலை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு விடுதலை உண்டாகட்டும். பாவ காரியங்கள், கண்ணின் இச்சைகள், பொறாமைகள், கோபம் நீங்கி போகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. மன்னிக்க முடியாத காரியங்கள், குடும்பத்தில் கணவனுக்கு மனைவிக்கு இடையில இருக்க மன்னிக்க முடியாத காரியங்கள், பேச முடியாத காரியங்கள், குடும்பத்தில் இருக்கிறதான போட்டி பொறாமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நீங்க போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு நன்றி. யாரெல்லாம் வாஞ்சிக்கிறாங்களோ அவர்களுக்கு விடுதலை கடங்க தகப்பனே. எந்த குடும்பத்தில் ஒரு சமாதானம் வேண்டும், அந்த குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை கட்டளையிடுங்க தகப்பனே. சத்ருவானவன் வெட்கி போகப்படுகிறார்கள், நமக்கு நன்றி செலுத்துகிறோம். வெட்கப்பட்டு போகிற சத்ருவை அப்பா நாங்கள் அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம். இன்னும் தகப்பனே இந்த குடும்பத்திற்குள்ளாக தகப்பனே சத்ரு வரவே கூடாது. பிசாசானவனுக்கு இந்த ஏரியாவில் அதிகாரமே இல்லை. இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல ஆளுகை செய்கிறார். அவருடைய ஆளுகை இந்த இடத்துல நிறைவாய் காணப்படுகிறது. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வீட்டில் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். சத்ருவுக்கு இடமே இல்லை. கடன் பிரச்சனை இல்லை, பாவ காரியங்கள் இல்லை, திருமண தடைகள் இல்லை, குழந்தை பாக்கியத்திற்கான தடைகள் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பொருளாதார காரியங்களை இயேசு கிறிஸ்து சீர்படுத்துகிறார். சத்ரு இந்த நாளில் வெட்கப்பட்டு போகிறான். இயேசு என்ற நாமத்தை நீங்கள் உச்சரிங்க. இயேசு சொல்லுங்க. எல்லாரும் வாய் திறந்து இயேசு சொல்லுங்க. இயேசு 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 விடுதலை தருகிறார். இயேசு விடுதலை தருகிறார். யாரெல்லாம் கேட்கிறாங்களோ கர்த்தாவே நீர் தயவாய் இறங்குங்கப்பா. யாரெல்லாம் விடுதலைக்காக காத்திருக்காங்களோ நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே. உண்மை என்று யாரும் இல்லை என்று வாஞ்சிக்கிறாங்க தகப்பனே. தயவாய் இறங்குங்க, தயவாய் இறங்குங்க. ஒரு அற்புதத்தை செய்யுங்க தகப்பனே. இந்த நாள் 6வது அப்பா ஆண்டு விழா ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஆண்டு விழாவாக இருக்க கிருபை செய்ய. இங்க வந்தது நல்லது என்று அவர்கள் உணர்ந்து கொள்ள கிருபை செய்க தகப்பனே. சத்ரு வெட்கப்பட்டு போனபடினாலே உமக்கு நன்றி தகப்பனே. 3 காலத்துக்கு, கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்துக்கு தேவனாய் இருக்கிறேன் தகப்பனே. உமக்கு நன்றி அப்பா. எதிர்காலத்தை குறித்த காரியத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா நீர் வைத்திருக்க ஆசீர்வாதத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். வாக்குரைத்த ஒரு உண்மையுள்ள தேவன் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. இந்த சபையை குறித்ததான, இங்க இருக்கிற விசுவாசிகளை குறித்ததான காரியங்கள், என்னென்ன காரியங்களை நீர் வாக்குரைத்திருக்கிறீரோ, என்னென்ன காரியங்களை நீர் திட்டம் வைத்திருக்கிறீரோ அதையெல்லாம் நிறைவேற்றி தரும்படியாக நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே. நீர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி நன்றி நன்றி. யாரெல்லாம் இன்று நாள் உம்மிடத்தில் அப்பா தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்திருக்காங்களோ அவர்களுக்கு முழுமையான விடுதலை தந்தீங்களே, அதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. அப்படியே பரிசுத்த ஆவியானவர்களோடு இருக்கட்டும் தகப்பனே. இந்த இடத்துல இருந்து கடந்து செல்லும் போது அப்பா பரிசுத்தமானவர் எடுத்து செல்ல தேவன் உதவி செய்யுங்க. நீர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் அமர்ந்து கொள்ளலாம். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறோம். வேதாகமத்தில் ஒரு இயேசுப்பா ஒரு ஓமையை சொல்லும்போது, ஒரு காரியத்தை சொல்லும்போது சொல்லியிருக்காங்க, நம்ம இருதயத்திலேருந்து பிசாசை துரத்துகிறது ஈஸி. அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவரை வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இயேசப்பாவை நீங்கள் என்ன பண்ணணும், எல்லாரும் இருதயத்துக்குள்ளே வைக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ணுமா, வெளியே போன பிசாசு என்ன பண்ணுமா, எப்படி திருப்பி வரும், எப்படி திருப்பி வருமா, வேற 7 கூட்டு வந்துருமா. அதனால நம்ம என்ன பண்ணணும், ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த இடத்துல இருந்து போகும்போது என்னுடைய இருதயத்துல பரிசுத்த ஆவியானவர் என்னோடு வர வேணும், இயேசு கிறிஸ்து என்னோடு வர வேணும், அவர் என்னோடு இருக்கணும், என் குடும்பத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாஞ்சிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுடைய குடும்பத்தில் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி.